நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதிர்ஷ்டம் வேணுமா? பணம் வேணுமா? படிப்பு வேணுமா? அல்லது பெரிய பின்னணி வேணுமா? இல்ல நண்பர்களே, இதெல்லாம் இருந்தா நல்லதுதான். ஆனா ஜெயிக்கிறதுக்கு முதல்ல வேணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சரியான சிந்தனை. 2026 அப்படின்னு சொன்னதும், இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு அப்படிங்க சில பேர் நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க 2026க்குள்ள நுழைய போறீங்க. அந்த வருஷம் உங்களை உயர்த்த போகுதா? அல்லது உங்களை ஒதுக்க போகுதா? அது இப்ப நீங்க எடுக்க போகிற முடிவுல தான் இருக்கு. இன்னைக்கு நான் உங்களோட 2026ல் மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க ஜெயிக்க உதவும் 5 முக்கிய ரகசியங்களை பகிர்ந்துக்க போறேன். இதெல்லாம் புத்தகத்துல படிச்ச விஷயம் இல்ல. மேடையில பேசுற உபதேசமும் இல்ல. நிஜ வாழ்க்கை உண்மை. முதல் ரகசியம். தெளிவு இல்லாத வாழ்க்கைக்கு வெற்றி கிடையாது. நண்பர்களே, நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு என்ன வேணும்னே தெரியாம வாழ்றது. யார்கிட்ட கேட்டாலும் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எதுல ஜெயிக்கணும் ஆன்னு கேட்டா யாருக்கும் சரியான பதில் தெரியாது. 2026 வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருக்கணும். நான் யாரா மாறணும்? பணம் வந்தா போதாது. பதவி வந்தா போதாது. மரியாதை வந்தா போதாது. உள்ளுக்குள்ள நீங்க வளரணும். கடலில் பயணம் செய்யற கப்பலுக்கு புயல் பிரச்சனை இல்ல. திசை தெரியாததான் பிரச்சனை. இன்னைக்கே உங்களுக்குள்ள கேளுங்க. நான் என்ன மாதிரி மனிதனா மாற விரும்புறேன்? 5 வருஷம் கழிச்சு என்ன நான் பார்த்தா பெருமைப்படுவேனா? என்ன காரணத்துக்காக மக்கள் என்ன நினைவில் வைக்கணும்? இந்த தெளிவு வந்துடுச்சுன்னா பாதி வெற்றி அங்கேயே முடிஞ்சிடும். 2வது ரகசியம். ஒழுக்கம் இல்லாத உழைப்பு வீணாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப உழைக்கிறேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே தினமும் ஒழுங்கா உழைக்கிறவங்க ரொம்ப குறைவு. மனசு சொன்னா மட்டும் வேலை செய்வது உழைப்பு கிடையாது. அது மனநிலை. ஜெயிக்கிறவங்க எல்லாம் மனம் இல்லாத நாள்களிலும் வேலை செய்றவங்க. யாரும் பார்க்காத நேரத்துல, யாரும் பாராட்டாத நாள்களில, யாரும் உதவி செய்யாத காலங்களில அவங்க தொடர்ச்சிய கைவிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் முழு கவனத்தோட செய்த வேலை, 10 மணி நேர அலட்சிய உழைப்பை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. 2026ல் ஜெயிக்கணும்னா உங்க தினசரி பழக்கங்கள்ல மாற்றம் வரணும். சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம், தேவையில்லாத பேச்சுகளை குறைக்கிற பழக்கம், பயனில்லாத பழக்கங்களை விட்டுவிடும் துணிவு, இந்த ஒழுக்கம் வந்தா வெற்றிதானா தேடி வரும். 3வது ரகசியம். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நண்பர்களே, உங்க வாழ்க்கையை யார் தீர்மானிக்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்க தினமும் பழகுற மனிதர்கள். எப்போதும் பயத்தை விதைப்பவர்கள் உங்களை ஒருபோதும் உயர விட மாட்டாங்க. அது முடியாது. நமக்கெல்லாம் அது இல்ல. நம்ம நிலைமை அப்படிதான். இந்த வார்த்தைகள் மெதுவா உங்களை உள்ளுக்குள்ளே சாகடிக்கும். ஜெயிக்கணும்னா உங்களை வளர்க்கிற மனிதர்கள் அருகில் இருக்கணும். உங்களை கேள்வி கேட்க வைக்கிறவர்கள், உங்களை முன்னேற தூண்டும் மனிதர்கள், உண்மையை நேரடியாக சொல்பவர்கள், சில நேரம் தனிமை கூட தவறான கூட்டத்தை காட்டிலும் மேல். 2026ல் மனிதர்களை தேர்வு பண்ணுங்க. அவங்க எண்ணங்களை அல்ல. 4வது ரகசியம். சிரமங்களை எதிரிகளாக பார்க்காதீங்க. வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா அது உங்களை தண்டிக்க வரல, உங்களை மேம்படுத்த வருது. எளிதா கிடைச்ச வாழ்க்கை யாரையும் வலிமையாக்காது. உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு சிரமமும் ஒரு பாடம், ஒரு பயிற்சி, ஒரு உயர்வு. நசுங்கிற மனுஷன் தோல்வியாளன், தாங்கிக் கொள்கிற மனுஷன் தலைவன். 2026ல உங்க முன்னாடி தடைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், தோல்விகள் வரலாம். ஆனா அவையெல்லாம் உங்களை நிறுத்த வரல, உங்களை வடிவமைக்க வந்தது. 5வது ரகசியம். பொறுமை. இதுதான் மிகப்பெரிய ஆயுதம் நண்பர்களே. வெற்றி உடனடி பலன் கிடையாது. அது மெதுவா உருவாகிற ஒரு பயணம். விதை விதைச்ச உடனே மரம் ஆகாது. அதை தினமும் பாதுகாக்கணும். பல பேர் பாதியில நிறுத்திடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுமை இல்ல. ஜெயிக்கிறவங்க எல்லாம் அவசரப்பட மாட்டாங்க. அவங்க நேரத்துக்காக காத்திருப்பாங்க. 2026 வரைக்கும் அல்ல, உங்க வாழ்நாள் முழுக்க இந்த பொறுமை உங்களுக்கு துணையா இருக்கணும். முடிவாக நண்பர்களே, வெற்றி வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. 2026 உங்களை மாற்றாது. நீங்க தான் 2026 ஐ மாத்தணும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு முடிவு உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடும். உங்களை நம்புங்க. உங்க பாதையை மதிங்க. உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. எண்ணுவதெல்லாம் உயர்வு. உயர்வு என்பது கனவு அல்ல, அது உழைப்பின் பலன். நன்றி.